வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷலு ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே இந்த உலகத்துக்கு தெரிவிச்சுட்டு வரேன். சொன்னது அனைத்தும் பெரிய பெரிய வெற்றியாக நடந்துட்டு இருக்கு. இது என்னோட சேனலை நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா, நடப்பதற்கு முன்பு சொன்னா நடந்த பிறகு சொன்னா சொன்னதெல்லாம் நடந்திருக்கா என்பது தாராளமாக நீங்கள் எப்போ வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், பரிசோதிக்கலாம். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை உங்களை பற்றி 100% உங்கள் வாழ்க்கை தன்மை உங்கள் ஜாதகத்தில் அப்படியே இருக்குது. எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சால் நல்ல லாபம், வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சியாக வாழலாம் என்பது அனைத்தையுமே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. உங்கள் திருமணம் பற்றி, குழந்தை பற்றி, தொழில் பற்றி, அரசு வேலை, நீங்கள் என்னென்ன சந்தேகம் நீங்கள் கேட்குறீங்களோ அனைத்தும் உங்கள் ஜாதகத்திலேயே உங்களை பற்றி இருக்குது. இதை ஒரு முறை என்னாச்சும் உங்கள் ஜாதகத்தை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதகத்து மேலே நம்பிக்கை வரும். நவகிரகம் ஆதிக்கம்தான் உலகம். இதன் பிரகாரம் தான் மனித வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருக்கு. இது 100% உண்மை. ஜாதகம் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கு முன்பே உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன நடந்திருக்குங்கிறது சரியாக சொல்லிடலாம். நடக்க போகிறதும் உங்களுக்கு நடக்க போகிற விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் வச்சு என்ன நடக்க போகுது என்பதும் சொல்லிடலாம். இன்று பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2026 இதில் 25/4/2026 மதியம் 3:30 மணிக்கு மேட்ச்சு நடக்குது. இது டெல்லிக்கும் பஞ்சாப் அணிக்கும் மேட்ச்சு நடக்குது. அதற்கு முன் சில ஜோதிட சம்பந்தப்பட்ட உங்களை பற்றி சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அதிகம் பார்த்தீங்கன்னா நல்லா காஃபி ஸ்ட்ராங்காக போட்டு சர்க்கரை தாசியாக தான் குடிப்பீங்க. உங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும். ஸ்ட்ராங்காக சர்க்கரை தாசியாக போட்டால் மட்டும்தான் பிடிக்கும். பால் பிடிக்காது, அதையும் சாப்பிட மாட்டீங்க. இப்போ இது சொல்கிறதெல்லாம் 45% பேர்த்துக்கு இப்படி தான் இருக்கு. மற்றும் இதில் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் சேர்ந்தவங்க, அவங்க தாயார் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இல்லை தாயாருக்கு பெரிய நன்மை இவர்கள் செய்ய மாட்டாங்க. தாயார்னால உங்களுக்கு நன்மை வரும், உங்களால் தாயாருக்கு நன்மை வராது. இது 45% பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த மேஷ ராசி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக சுறுசுறுப்பாக எதுவும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. சுகபோகத்தை அனுபவிக்கணும் என்று அதிகம் ஆர்வம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். இந்த ராசியில் பிறந்த பெண்ணோ அல்லது ஆணோ இருந்தாங்கன்னா மிக மிக சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு மருமகன் அல்லது மருமகளாக வரணும்னா ரிஷப ராசியை சேர்ந்த பெண்ணோ ஆணோ வந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்று நல்ல முறையில் நடத்துவாங்க. குடும்பம் தான் முக்கியம். அந்த குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவாங்க. என்றும் சுகபோகமாக வாழணும்னு நினைப்பாங்க. தன்னோட குடும்பம் நல்ல நிலைக்கு சுகபோகத்தை அனுபவிக்கணும் என்று குடும்பத்துக்கோசரம் பாடுபடுவாங்க. இந்த ராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ உங்களை பிறர் ஆணோ பெண்ணோ உங்களை காதல் செய்ய அதிகம் ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க. இது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தேவையா தேவையில்லையா என்பது முடிவு செய்வது நீங்க தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் பெண் குழந்தை தான் அதிகம் பிறக்குது. 2 பெண் குழந்தை பிறக்கும். இப்போ நான் சொல்றதெல்லாம் 45% இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா
மனைவி உங்களுக்கு வந்த பிறகுதான் யோகம் தாசி வரும். பெண் குழந்தை பிறந்த பிறகுதான் நல்ல யோகம் வரும். இது உங்களோட குணம் மிகப்பெரிய புத்திசாலித்தனமா நடப்பதுதான் உங்களோட வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம். இந்த கடக ராசி அல்லது லக்னத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் பிறகுதான் நல்ல யோகம் வரும். இதுல 45% பார்த்தீங்கன்னா அதிகம் சுகபோகங்களா இருக்கணும் வாழணும் தான் நினைப்பாங்க. உங்க வீட்டில நீங்க கடைசியா தான் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு கீழே தம்பி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருப்பாங்க. அந்த வீட்டில் கடகராசி சேர்ந்த நீங்க கடைசி ஆளாக தான் பிறந்திருப்பீங்க. இது 45% சொல்வது பொருந்தும். மற்றும் இந்த 45% பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட தந்தை உங்க தாயார சிறு வயதிலேயே விட்டுட்டு பிரிஞ்சு இருப்பார். உங்க தாயார் தான் உங்களை எடுத்து வளர்த்தி நல்ல நிலைக்கு ஆளாக்கி கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வருவாங்க. இது கடகராசிக்கு பொருந்தும். தாயார் மேல நல்ல அன்பு பாசம் வைப்பாங்க. என்றும் நல்ல சுகபோகங்கள் அனுபவிக்கணும், சுகமா இருக்கணும் அதிகம் நினைக்கக்கூடிய ராசி கடக ராசி. இதுல தாய்மாமன் உங்களுக்கு இல்லை, அப்படி தாய்மாமன் இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் கடகராசி உங்களுக்கு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்னம். இந்த ராசிக்கார பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா அமைதியா நல்ல நிலையில இருப்பாங்க, நல்ல குணமுள்ளவங்க. இந்த ராசியை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ அந்த வீட்டுக்கு மருமகன் வருவது மிக மிக சிறப்பு. சாந்த குணம் கொண்டவங்க, கோவில் குளம் பூஜை இதெல்லாம் செய்யக்கூடியவங்க, நியாயமா நேர்மையா இருக்கக்கூடியவங்க, சண்டைக்கு போகாதவங்க. ஆனா இவங்க வீட்டில் மட்டும் சண்டைக்கு போவாங்க, வீட்டில் மட்டும் கோபமா சத்தம் போடுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. உங்கள் வீட்டில் நீங்க மீனராசி நீங்க மட்டும் இல்லாம உங்க கூட பிறந்த தங்கச்சி அல்லது அக்கா அல்லது அண்ணன் அல்லது அப்பாவோ அம்மாவோ இன்னொருவரும் மீன ராசியாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அல்லது கன்னியாள் லக்னம். இந்த ராசியில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் பிறக்கிறாங்க. உங்களுக்கு கீழே தம்பியோ இருக்க மாட்டாங்க, அக்கா அண்ணனோ இருப்பாங்க. இந்த கன்னி ராசி கடைசி பெண்ணோ ஆணோ பிறந்திருப்பீங்க. அல்லது உங்களுக்கு அக்காவும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, தங்கச்சியும் இல்லை, ஒரே ஒரு பையன் தாங்க அல்லது ஒரே ஒரு பொண்ணு தாங்க. அப்படி இந்த கன்னி ராசியில இருப்பீங்க. அதிகம் புத்திசாலித்தனத்துல பெரும் வெற்றி சாதனைகள் செய்வீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம். இதுல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில நீங்க தான் அண்ணன் அல்லது அக்காவா இந்த ராசியை சேர்ந்தவங்க இருப்பீங்க. உங்களுக்கு மேல அண்ணன் அக்கா இருக்க மாட்டாங்க, குடும்ப தலைவரா நீங்க தான் இருப்பீங்க. இதுல தாய்மாமன் உங்களுக்கு இல்லை, இருந்தாலும் தாய்மாமன் பகை. மற்றும் இந்த ராசி இப்ப சொல்வதில் 45% தான் பொருந்தும், மீது 55% இப்படி இருக்க மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி சேர்ந்தவங்க அதிகம் டீயோ காஃபியோ பார்த்தீங்கன்னா அதிகம் சர்க்கரை போட்டு குடிக்கக்கூடிய ராசி இவங்க தான். ஒரு டீ கடையில் போனீங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தந்தா நீங்க 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தான் குடிப்பீங்க. அது ஸ்ட்ராங்கா தான் குடிப்பீங்க. நீங்க பால் குடிக்க மாட்டீங்க, பால் பிடிக்காது. லைட் டீயோ லைட் காஃபியோ பிடிக்காது. நெய் அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டீங்க. இது உங்க ராசியை வச்சு சொல்றது. மற்றும் இன்னும் பல விஷயங்கள் உங்களோட ஜாதகத்துல உங்களை பத்தி 100% இருக்கு. இதை உங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சு, டெல்லி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க.
பஞ்சாப் அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் அல்லது பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா, இன்று நடக்கக்கூடிய மேட்சு டெல்லி அணி வெற்றி பெறும். மற்றும் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் நினைக்கிறவங்க என்னோட நண்பர் எண்ணுக்கு அழைக்கலாம். 9944696031. வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்கரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்கரா பாலாஜ்.